சங்கரா மீன் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி, இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு கைப்பிடி பூண்டு, பூண்டை நசுக்கி சேர்த்தா நல்லா இருக்கும். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், புளி ஊறிடுச்சு. புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நடுவில் கட் பண்ணி, தக்காளிக்கு நடுவில் இருக்க இந்த க்ரீன் கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தக்காளியை புளி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், நசுக்குன பூண்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், நசுக்குன சின்ன வெங்காயம், உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. க்ளீன் பண்ண மீனை சேர்த்து மீன் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா நசுக்கி கடைசியாக அரைச்ச வெந்தயம் சீரகம் பொடியை தூவுனா கமகமன்னு கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும்.